தொடர்ந்து இந்த பல்வேறு தேர்தலொட்டி தொடர்ந்து ஆல்மோஸ்ட் 24 மணி நேரம் பணி நடந்து கொண்டு இருக்கு. நம்மளோட கேண்டிடேட் செட்டிங் பண்ணி அனைத்து நம்மளோட சட்டமன்ற 16 சட்டமன்ற தொகுதியிலும் முழுமையாக அரசியல் கட்சியோட ஏஜென்ட்ஸ் முன்னால் முடிக்கப்பட்டு மார்க் போல் ஒரு 5% ஒவ்வொரு அந்த அசம்பிளி கான்ஸ்டியூஷன்லையும் 1000 ஓட்டுகள் போட்டு ஒரு 5% மெஷினில் அவங்க பார்த்து அவங்களும் கையொப்பமிட்டுள்ளார்கள். அதுக்கு அடுத்தபடியாக நமக்கு நடக்கக்கூடிய விஷயத்தில் இதுவரைக்கும் 30,40,000 78 விழுக்காடு ஓட்டர் ஸ்லிப்ஸ் நாங்கள் வழங்கியுள்ளோம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு நேற்றைய தினம் இந்த மக்களுக்கு விழிப்புணர்வு எடுத்தும் தேர்தல் ஆணையத்தின் அறிவின்படி மக்களுக்கு விழிப்புணர்வு எடுத்தும் நிகழ்ச்சியில் பல்வேறு வகையான விழிப்புணர்வு வெதர் பாராசைலிங்காக இருக்கும், அண்டர் வாட்டர் ஓட்டிங்கோட எக்ஸாம்பிளாக இருக்கட்டும், இன்னொருத்தது அண்டர் வாட்டர் ஓட் பண்ணுறதுக்காக இல்லை, பக்கத்திலே இருக்கும்போது உள்ளே போய் பண்ணும்போது உங்கள் பக்கத்தில் 1 கிலோமீட்டருக்குள்ளே ஓட்டு போடலாமேன்னு சொல்லி ஒரு நல்ல அதற்கு ஒரு மொமெண்டம் கிடச்சிருக்கு. இன்றைக்கி 30 ஸ்கூல்ஸ்லேருந்து ஆல்மோஸ்ட் 150 குழுக்கள் இந்த குவிஸில் கலந்து கொண்டுறாங்க ரிப்பன் பில்டிங்கில். அதுவும் மாஸ்டர் ரகு அவர்கள் மிக சிறப்பான ஸ்போர்ட்ஸ் காமெண்டேட்டர். அவர் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக நடத்தும்போது எனக்கே அந்த இனிஷியல் பார்ட்டில் அங்கே மக்களோட ஸ்டூடெண்ட்ஸோட எந்தூசியாசம் நல்ல முறையாக தெரிஞ்சுது. இப்போ அடுத்த முறையாக நாங்கள் கவுண்டிங் சென்டர் ஏற்பாடுகள் அதுவும் 18ஆம் தேதியை நிறைய பேர் நினைக்கிறாங்க கவுண்டிங் June 4, அதனால் June 4க்கு ரெடியான போகணும். அப்படி இல்லை, நாங்கள் அந்த ஸ்ட்ராங் ரூம் எல்லாம் என்ன 16ஆம் தேதிக்குள்ளே முழுமையாக தயார் பண்ணாதான் அந்த மெட்டீரியல் 19ஆம் தேதி வரும்பொழுது அதை பாதுகாப்பாக எல்லார் முன்னிலையிலும் பூட்ட முடியும். அது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்திற்குள் கவுண்டிங் டேபிளையும் முடிக்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் நம்மளோட லேபர் முன்ன பின்ன போயிட்டு இருக்க முடியாது. அது குயின் மேரிஸ் கல்லூரி மற்றும் அண்ணா யூனிவர்சிட்டியில் முழுமையாக நல்ல வேகத்தில் நடக்கிறது. 3வது நம்மளோட லயோலா கல்லூரியிலையும் இன்றோ நாளையோ அந்த பணிகள் முடிவடையும். நம்மளோட இந்த போஸ்டல் பேலட் முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு முதியோர்கள் 4175 பேர் இதற்கு விண்ணப்பம் கொடுத்துருந்தாங்க. 3770 பேர் தன்னோட விண்ணப்பத்தை அந்த ஓட்டிங் அந்த 67 குழுக்கள் போய் வாங்கிட்டாங்க. 405 இன்று வாங்கும் பணி நடந்து கொண்டிருக்கு. இன்னையோடு அது முடியும். மாற்றுத்திறனாளிகளில் 351 பேர் மட்டும்தான் இந்த விண்ணப்பத்தை கொடுத்திருந்தார்கள். அதில் 312 பேர் தன்னோட பூர்த்தி செய்து அனுப்பியிருக்காங்க இந்த ஓட்டிங் பூத்தில். 39 பேர் இன்னைக்கு முடியும். மற்றவங்க நேரடியாக அந்த நம்மளோட 3726 பூத்தில் ஓட்டு போட விரும்புகிறாங்களோ அதில் அதற்கு தேவையான அனைத்து வசதிகளும் செஞ்சுருக்கோம். காவல்துறை பொறுத்தவரை நாங்கள் ஏற்கனவே 3 ரிட்டர்னிங் ஆஃபீஸரும் எங்களுக்கு என்னென்னா காவல்துறையில் போஸ்டல் பேலட் நேற்றுக்கு நிறைய பேர் கேட்டாங்க. பர்டிகுலர்லி மத்திய சென்னை ஷெனாய் நகரில் கொஞ்சம் சவாலாக இருக்குது அப்படின்னு. அதற்கு சவாலுக்கான காரணமே என்னென்னா சில மாவட்டங்கள்லேருந்து அவர்களோட அந்த போஸ்டல் பேலட் இங்கே வரல. இங்கே பணியாற்றுறாங்க, ஆனால் போஸ்டல் பேலட்டு வேறு மாவட்டம் நீலகிரி குறிப்பாக அரக்கோணம் பகுதியிலேருந்து வரல. மயிலாடுதுறை நாகப்பட்டினத்துலேருந்து நேற்றை மத்தியானம் தான் வந்தது. அதை பிரிக்கும் டிலே ஆனதுனால சில காவலர்கள் செல்லக்கூடிய ஒரு அவங்களுக்கு சிரமம் ஏற்பட்டது. அதுக்கு நாங்கள் வருத்தத்தை தெரிவிக்கிறோம். ஏன்னா அந்த தேர்தல் நடத்தும் அதிகாரியோட தவறு இல்லை, இது ஒரு கூட்டு முயற்சிங்கிற போது இந்த லாஜிஸ்டிக்கல் சேலஞ்ச் வந்தது. அதனால் நம்ம அந்த 3 ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸும் இந்த பணியை நாளையும் தொடர்ந்து நடத்துவதற்கும் தேவைப்பட்டால் அதுக்கு அடுத்த நாளும் 15th பண்ணி அந்த கடைசி ஆல்டர்னேட்டிவாக 16th வரைக்கும் நாங்கள் அதை நீடிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் இருக்குது. பட் இது ஒவ்வொரு நாளாக பண்ணுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு நாளைக்கு, அதுக்கு அடுத்தது தேவைப்பட்டால் நாளன்னைக்கு. ஏன்னா 17ஆம் தேதி அனைத்து இந்த தேர்தல் வாக்குகளும் நம்ம திருச்சிக்கு கொண்டு செல்லப்பட்டு மறுபடியும் மீண்டும் சென்னையோட வாக்கு சென்னையில் இருக்கும். மற்ற மாவட்டங்களோட சென்னை ஒரு கண்ட்ரோல் சென்டரில் போய் அங்கேருந்து அந்தந்த மாவட்டத்துக்கு எலெக்ஷன் டேட்டுக்கு 17th அங்கே போகணும். அதற்கான ஏற்பாடும் பண்ணோம். அதை குறிப்பிட்டவரை இதுவரை 2403 வாக்குகள் பதிவாயுள்ளது. இன்றைக்கு விறுவிறுப்பாக பதிவாகுங்கிற நம்பிக்கை இருக்குது. அதற்கு கூடுதல் ஃபெசிலிட்டேஷன் சென்டரும் போட்டிருக்கோம். இன்னொன்று ஒரு மாற்றம் என்ன பண்ணியிருக்கோம், ஏதாவது ஒருத்தர் அவர்களுக்கு நாள் குறித்து அனுப்பப்பட்டிருந்தார்கள். நாள் குறிக்காமலே அவர் எந்த நாட்களிலும் அவர் அன்றைக்கி தான் வந்திருக்காருன்னா அவரோட பணி நிமித்தத்தை கருத்தில் கொண்டு ஃப்ளெக்சிபிளாக போடுறதுக்கான 3 ரிட்டர்னிங் ஆஃபீஸரும் முடிவெடுத்திருக்கார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.